எனக்கு வந்து பெரிய பல்க் ஆர்டர் வந்து நான் எப்படி ஃபினிஷ் பண்ணேன், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி கரெக்ட் டைமுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்தேன்றதை ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் எனக்கு வந்து கமெண்ட்ஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிறைய பேர் கேட்டது வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டு, அப்புறம் வந்து டின்னு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுருந்தீங்க. 1/2 kg 250 கிராம்ஸ் எல்லாத்துக்கும் அதோட அப்டேட்டும் நான் இதில் ஷேர் பண்ணுவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ப்ரௌனி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு பல்க் ஆர்டராக வந்தது ப்ரௌனியும் ப்ளம் கேக்கும் தான். ஸோ ப்ரௌனி வந்து 50 பீசஸ் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொன்றும் 100 கிராம்ஸ் இருக்கணுமா ட்ரிபிள் சாக்லேட்டில். ரெண்டாவது வந்து 20 பாக்ஸஸ் வந்து ப்ளம் கேக் கேட்டிருந்தாங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து வீட்டுக்காக 1 kgல ட்ரிபிள் சாக்லேட்டும், அடுத்து வந்து எக்லெஸில் வந்து நட்ஸ் லோடடும், இன்னொன்று எக்லெஸில் வந்து ட்ரிபிள் சாக்லேட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. பட் நான் வந்து ஹோம் பேக்கராக இருக்கும்போது நம்ம இதெல்லாம் தயங்கவே கூடாது பண்ணுறதுக்கு. ஸ்டார்டிங்கில் பண்ணும்போதே நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பல்க் ஆர்டர் கிடைக்குது பெரிய விஷயமா எனக்கு தோணுச்சு. ஸோ இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி இந்த ஆர்டரை வந்து அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளம் கேக்குக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு இதுக்காகவே புதுசாக பாட்டில்லாம் வாங்கி வாஷ் பண்ணிவிட்டு ஸோ அதில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸ்டோர் பண்ணல அப்படின்னா ஒரு எறும்பு மற்ற எறும்பு எல்லாத்தையும் போய் கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்காகவே முதல்ல எல்லா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரௌனி பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். ப்ளம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தது காலி ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக வந்து இப்போ பண்ண முடியாது அப்படின்றதுனால ஷாப்பில் வந்து ப்ளம் மசாலா வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் கேட்டது வந்து ப்ரௌனி தான். கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் நைட்டு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ப்ளம் கேக்கு அடுத்த நாள் தான் கேட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ப்ரௌனிக்கு தான் கொடுத்தேனே. ப்ரௌனி வந்து 50 பீசஸ், அதுவும் ஒவ்வொன்றும் 100 கிராம்ஸ் வரணும்னா எனக்கு எப்படி பண்ணணும்னு ஃபஸ்ட்டு புரியவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்கிட்ட இருந்தது பார்த்திங்கன்னா மொத்தமே 4 ட்ரே மட்டும்தான் இருந்துச்சு. இல்லை ஸ்கொயரில் வந்து 3, லாங் ரெக்டாங்குலர் ட்ரேயில் வந்து 1, அதுதான் இருந்தது. அதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு எந்த ஒரு ஐடியாவுமே எனக்கு வரவே இல்லை. ஸோ அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ட்ரேயில் எல்லாத்துலேயுமே பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்தது. ஆனால் எப்படி எந்தெந்த ட்ரேயில் என்னென்ன கிலோ வரும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதை வச்சு ஃபஸ்ட்டு பண்ணி அப்புறம் ஒரு பீஸ் போட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நெக்ஸ்ட் பேட்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்தது. பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ஐடியா வந்தது. ஒரு சின்ன அப்டேட்டு, உங்களுக்கு ப்ரௌனி சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது, டெம்ப்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட ஆர்டர் பண்ணலாம். ப்ரௌனியில் ரேட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் இருக்குது, ஹை ப்ரைஸ்லேயும் இருக்குது. ஆனால் ரெண்டுமே குவாலிட்டியாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தேவையோ அதெல்லாத்தையும் மெஷர் பண்ணி வச்சுக்கிட்டேன். முக்கியமாக வந்து இது ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி அப்படின்றனால மேலே போடுறதுக்கு டாப்பிங்ஸ்க்கு நிறைய சாக்லேட் வந்து தேவைப்பட்டது. அதுக்காக ஒரு தட்டை எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். எக்ஸ்ட்ராவாக வந்து டார்க் காம்பவுண்ட் நிறையவே தேவைப்பட்டது. ஏன்னா அப்பப்போ ப்ரௌனிக்கு வந்து ஆட் பண்ணும்போது அது காலியாகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு பேட்சுக்கு மட்டும் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் பேட்ச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அப்புறம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து விட்டுட்டேன். எப்போவுமே ஒரு வேலையை வந்து ஈஸியாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா சும்மா ஃப்ரீ டைமில் வந்து என்ன பண்ணுவேன்னா சாக்லேட்லாம் கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். ஸோ அடுத்தடுத்த ஆர்டர் வரும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சது எல்லாமே உடனே ஒரு 2-3 டின் பண்ணினதுமே வந்து எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் கட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருந்துச்சு ப்ரௌனி பண்ணுறதுல. ஒருத்தவங்க என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டுருந்தாங்க, டின் சைஸ் எப்படி சூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து இவ்வளோ கிராம் பேட்டர் வந்து ஊற்றுறீங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க. என்னென்னா என்கிட்ட இருக்கிறதே 4 தான். நான் வந்து 6, 7, 8 இன்ச்சு ஸ்கொயரில் வச்சுருக்கேன். ஒன்று மட்டும் வந்து 13x9 இன்ச்சு வந்து ரெக்டாங்குலரில் வச்சுருக்கேன். 6 இன்ச்சுக்கு வந்து 250 கிராம் பேட்டரி யூஸ் பண்ணுவேன். 7க்கு 1/2 kg, 8 இன்ச் வந்து 750 கிராம்ஸ் யூஸ் பண்ணுவேன். அந்த பெருசாக ரெக்டாங்குலர் ட்ரே இருக்கு இல்லையா, அது வந்து 1.25 கிலோ பேட்டர் வந்து பிடிக்கும். அதே மாதிரி 6 இன்ச் டின்னில் 1/2 kgயும் 7 இன்ச் டின்னில் 750 கிராம்ஸும் அப்படி மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வேக ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, வேகாமல் கூட சில டைமில் இருக்கும். நான் ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். 750 கிராம்ஸில் வந்து 1 kg ட்ரை பண்ணேன். பட் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு வேகிறதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட கரண்ட் பில்லும் செம்மையாக இருக்கிறோம். டோட்டலாக நான் வந்து 5 kg கிட்ட ப்ரௌனி பண்ணி முடிச்சு பேக்கும் பண்ணிட்டேன். அன்றைக்கி நைட்டே வந்து ப்ரௌனியை டிஸ்பேச் பண்ணி முடிச்சிட்டேன். அப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து ப்ளம் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் வந்து ஒரு 2 o'clockலாம் எழுந்துட்டேன். எழுந்ததுமே வந்து ஃபஸ்ட்டு 3 ப்ளம் கேக் தான் ட்ரை பண்ணேன் 1 kg பேட்டரில். ஸோ ட்ரை பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பேட்டர் மீந்துருச்சு. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த 3த்தையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஊற்றிட்டு மேலே டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணி ஓடிஜியில் வச்சுட்டேன்.
வைக்கும்போது பார்த்திங்கன்னா டைமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆச்சு வேகிறதுக்கு. எடுத்து பார்த்தா அப்படியே மேலே ரொம்ப பெரிய பெரிய கிராக்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்ட்டு பார்த்தா பேட்ரு வந்து அதிகமாக இருந்துச்சு. டாப்பிங்ஸ் ஆட் பண்ணதும் இன்னும் வெயிட் அதிகமாகிடுச்சு. அந்த பாக்ஸோட வெயிட்டே வந்து 300 கிராம்ஸ் தான். அதை தாண்டி 360 370 போகும்போது வேகிறதுக்கும் டைம் அதிகமாச்சு, கிராக் விட ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஓகே, அடுத்ததுலேருந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு 1 kg பேட்டரில் 4 வரா மாதிரி பார்த்தேன். 300 கிராம்ஸ் வரா மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக டாப்பிங்ஸ்க்கு வந்து ஒரு 10 கிராம்ஸ் 15 கிராம்ஸ் வரா மாதிரி தான் பண்ணேன். ஸோ ஒரு இதில் வந்து கிராக்ஸ் விட்டுது, ஒரு இதில் கிராக்ஸ் வரலை. என்னன்ட்டு இன்ன வரைக்கும் எனக்கு இன்னும் அந்த தப்பு என்னன்னு தெரியல. கஸ்டமர் ஒரு 10 o'clock மேலே தான் கேட்டிருந்தாங்க மார்னிங். ஸோ அதுக்குள்ளே ஒவ்வொரு பேட்சும் பண்ணி அடுத்தடுத்த பேட்ச் பண்ணிவிட்டு வந்து கிளிங் ரேக் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் டிஸ்பேட்ச் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கேட்டதெல்லாம் பண்ணி டிஸ்பேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மனசு ஒரு நிம்மதியாகவே இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்களுக்கும் பல்க் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா தயங்காமல் பண்ணுங்கள். என்ன ஒரு 2 days வந்து கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி வந்து அது பெனிஃபிட்டாக இருக்கும், ப்ராஃபிட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கமெண்ட் என்னென்னா ப்ரைஸ் லிஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னோட ப்ரைஸ் லிஸ்ட்டு வந்து என்னோட செலவுகளில் என்ன வந்துச்சோ அதுக்கு கால்குலேட் பண்ணி நான் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன செலவாச்சோ அதை கால்குலேட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஏன்னா ஒவ்வொரு லொக்கேஷனில் வந்து சாக்லேட்டோட ரேட் வந்து வேரி ஆகும். உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணுன்று அப்லோட் பண்ணுற வீடியோவை இதெல்லாம் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்தது உங்களுக்கு வீடியோ வரும். பாய்.